குருவினுடைய அதிசார நிலை இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு மிகவும் ஒரு மேன்மைக்குரிய ஒரு விஷயங்கள்லாம் கண்டிப்பா நடக்கும். அந்த 4ஆம் இடம்ன்றது முதலீடு, உங்களுடைய சொந்த உறவுகளை, உங்களுடைய இரத்த உறவுகளே உங்களுடைய ஆபத்தான காலத்துல உங்களை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டத்துல உங்களுடைய உறவுகள்ல இருக்கக்கூடிய விவாகரத்து வழக்குகள் எல்லாமே சீரமைப்பதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். 12ஆம் இடத்துல குரு மறைஞ்ச உச்சம் பெறும்போது இவர்களுக்கு அதிகப்படியான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படின்றது இந்த 45 நாட்களுக்கு இருக்கு. உலகெங்கும் இருக்கும் டிவோட்டி நேஷன் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு பாத்தீங்கன்னா குரு அதிசாரம் அடையக்கூடிய பலன்களை பற்றி பார்க்க போறோம். குரு அதிசாரம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது, குரு பகவான் இந்த வருஷம், அதாவது 2025 மே மாதம் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகி வந்தார். அந்த பெயர்ச்சியாகி ஒரு வருடத்திற்கு அவர் அந்த ராசியிலேயே இருக்கணும். அந்த இருக்கக்கூடிய காலகட்டத்துல இன் பிட்வீன் மந்த்ஸ்ல பாத்தீங்கன்னா இடைப்பட்ட காலத்துல உங்களுக்கு அவர் அடுத்த ராசிக்கு பெயர்ச்சியாகி போறதுதான் குரு அதிசார நிலை அப்படின்றது சொல்றோம். இந்த குரு அதிசாரம் பெறும்போது அந்த மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு உச்சம் பெற்று 45 நாட்களுக்கு போறார். உச்சம் பெறக்கூடிய அந்த குரு பகவான் 18ஆம் தேதி அக்டோபர் மாதம் அந்த பெயர்ச்சியை அடைகிறார். இது கிட்டத்தட்ட ஒரு 45 நாட்களுக்கு 12வது மாதம், அதாவது டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி வரை அந்த கடக ராசியிலேயே இருக்கிறார். இந்த கடக ராசியில் உச்சம் பெறக்கூடிய இந்த குரு பகவான் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு பலன்களை கொடுக்க போறார்? ஏன்னா குரு உச்சம் பெறும்போது ஒரு மாதிரியான பலன்கள், அதாவது நிறைய பேர்களுக்கு நிறைய நன்மைகள் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்கும். இந்த காலகட்டத்துல அவருடைய சுப பார்வை அப்படின்றது மிக பெரிய அளவுக்கு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு பார்வையாக இருக்க போகுது. அதனால இப்போ நம்ம இந்த ஒவ்வொரு பதிவுகளையும் குரு பகவான் என்னென்ன மாதிரியான பலன்களையும் மாற்றத்தையும் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் கொடுக்க போறாரு அப்படின்றத பார்க்கலாம். இந்த சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும். சிம்ம ராசி என்பர்களுக்கு குரு பகவான் 12ஆம் இடமான விரயஸ்தானத்துல உச்சம் பெறாரு. இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த குரு பகவான் ருணரோக சத்ருஸ்தானாதிபதி, அடுத்து பாத்தீங்கன்னா அஷ்டமாதிபதியும் கூட. இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா ஒரு கெடு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு குரு பகவானா தான் இருப்பார். அவர் 12ஆம் இடத்துல விரயமாகும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய நிறைய தொந்தரவுகள் மறைந்து போகிறதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். இறை ஞானம் அப்படின்றது திரைமறைவாக இருக்கக்கூடிய பல ஞானங்களை பெறுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு. காலபுருஷனுக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு தெய்வத்தினுடைய அருட்கடாட்சம் அப்படின்றது மிக அதிக அளவுல இருக்கும். ஏன் சிம்ம ராசி என்பர்கள் நிறைய ஒரு பிரச்சனைகள்ல இருந்தாலும் அதை வெளியில காட்டாத நபர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர்களுக்கு தெய்வ அருளால மிகப்பெரிய ஒரு மனமாற்றங்கள் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். எவ்வளவோ ஒரு பெரிய கஷ்டத்துல இருந்தாலும் கோயில்ல போய் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் உட்கார்ந்தாங்க அப்படின்னா அப்படியே ஒரு ரெஃப்ரெஷ்மெண்டோட, ஒரு புத்துணர்ச்சியோட, ஏன்னா அந்த இடத்துல அவங்க கிட்ட அந்த தெய்வம் பேசும்போது இவர்கள் தன்னுடைய வருத்தங்களை எல்லாத்தையுமே சொல்லி அழும்போது அந்த தெய்வத்தினுடைய முழு ஒத்துழைப்பும் ஒரு முழு சப்போர்ட்டும் இவர்களுக்கு கிடைச்ச மாதிரி உடம்புல ஒரு புத்துணர்ச்சியோட இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாத்தையுமே சர்வசாதாரணமாக ஹேண்டில் பண்ணுவாங்க. அந்த அளவிற்கு இவர்களுக்கு அந்த தெய்வத்தினுடைய அருள் அப்படின்றது மிக பெரிய அளவுல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும். எந்த பிரச்சனை வந்தாலும் பிரச்சனைகள்ல இருந்து இவர்கள் தப்பிக்கலாம் முடியாது. ஆனாலும் அந்த பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பை பெற்றவர்கள் தான் இந்த சிம்ம ராசி என்பர்கள். இவர்களுக்கு அந்த 12ஆம் இடத்துல குரு மறைஞ்ச உச்சம் பெறும்போது இவர்களுக்கு அதிகப்படியான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படின்றது இந்த 45 நாட்களுக்கு இருக்கு. எந்தெந்த இடத்துல எல்லாம் நீங்க ஒரு அதிர்ஷ்டத்தை எதிர்பார்த்து இருக்கிறீங்களோ, இப்போ தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த தொழில்ல ஒரு திடீர்னு ஒரு வாய்ப்புகள் வராதா? நமக்கு ஒரு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் வராதா? நம்ம செஞ்ச ப்ராஜெக்ட்ல ஒரு
ஒரு 10 லட்சம் செலவு பண்றோம் அப்படின்னா அந்த 10 லட்சத்துக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு வருமானம் வராது அப்படின்னு எதிர்பார்த்து இருக்கக்கூடிய இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு அது ரீதியான நல்ல ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு நாட்களாக தான் இந்த 45 நாட்களுக்கு இருக்கு. ஏன்னா இந்த குரு பகவான் 12ஆம் இடத்துல உச்சம் பெற்று உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்கிறார். வேற என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். 4ஆம் இடம்ன்றது மிக பெரிய அளவுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியையும் ஒரு மூலதனத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும். அந்த மூலதனம் அப்படின்னு இல்லாததுனாலதான் இன்னைக்கு நாள் அந்த தொழிலை செய்ய முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க. யாரோ ஒருத்தர் உங்களுக்கு தெய்வ ரீதியாக இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா சிம்மராசி என்பர்கள் அந்த ஷீரடி சாய்பாபாவையும் அடுத்து நம்ம தமிழ் கடவுள் முருகனையும் வணங்கக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருப்பாங்க. அவராகவே வந்து உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த குருவினுடைய அதிசார நிலை இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு மிகவும் ஒரு மேன்மைக்குரிய ஒரு விஷயங்கள்லாம் கண்டிப்பா நடக்கும். அந்த 4ஆம் இடம்ன்றது முதலீடு, உங்களுடைய சொந்த உறவுகளை, உங்களுடைய இரத்த உறவுகளே வந்து உங்களுடைய ஆபத்தான காலத்துல உங்களை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். இந்த காலகட்டத்துல இந்த சிம்ம ராசியில இருக்கக்கூடிய மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு சொந்தமாக வீடுகளை அமைக்கக்கூடிய ஒரு தருணம், ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட ஒரு செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் ரெடி பண்ணக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. இந்த மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல ராகு திசையோ குரு திசையோ தான் கண்டிப்பா நடக்கும். ஒரு 45 வயதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு அந்த ராகு தசையும் குரு தசையும் கண்டிப்பாக நடக்கும். இந்த காலகட்டத்துல இவர்கள் இந்த குருவினுடைய 12ஆம் இடத்தை நல்லா யூஸ் பண்ணிக்கணும். தொழில் ரீதியான நல்ல ஒரு முன்னேற்றங்கள், அடுத்து வேலை ரீதியான அதிகப்படியான ஒரு மாற்றங்கள், வேலையில இருக்கக்கூடிய ஒரு தொந்தரவுகள்லாம் உங்களுக்கு நீங்க போகுது. உங்களைதான் அந்த வேலையில நிரந்தரமாக வைக்க போறாங்க. மீதி எல்லாரையுமே லே ஆஃப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்குமே ஒரு ஆள் மனதுல ஒரு பயம் இருக்கு, எங்க நம்மளை தூக்கிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கு. அதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க மகம் நட்சத்திர அன்பர்களே. உங்களுக்கு உண்டான வேலை உங்களுக்கு நிரந்தரமாக கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அடுத்து இந்த ராசியில இருக்கக்கூடிய பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல மிக பெரிய அளவுக்கு உங்களுடைய தடைப்பட்ட வருமானங்கள் மீண்டும் வந்து சேரக்கூடிய ஒரு நேரம். தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கடந்த ஒரு 6 மாத காலமாக தொழில் என்னமோ நல்லா போயிடுச்சு மேடம், ஆனா எல்லாரும் கிரெடிட்ல வாங்கிட்டு போயிட்டாங்க, யாருமே எங்களுக்கு பேமெண்டே கொடுக்கல அப்படின்னு சொல்றவங்க எல்லாருக்குமே இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல அந்த தடைப்பட்ட வருமானங்கள் எல்லாமே மீண்டும் வந்து சேர்வதற்குண்டான ஒரு நேரம். வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள்லாம் நீங்க எடுக்க போறீங்க. ஏன்னா 4ஆம் இடத்தை பார்க்கிறது, அடுத்து 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால வேலை ரீதியான வெளிநாட்டு பிரயாணங்கள் அப்படின்றது இந்த பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த 45 நாட்கள்ல நீங்க அங்க போகும்போது அங்க உங்களுக்கு ஒரு சோர்ஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை பயன்படுத்தி நீங்க செகண்ட் லெவல் ஆஃப் இன்கம் அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த உச்சம் பெற்ற அந்த குரு பகவான் 12ஆம் இடத்துல இருந்து அந்த வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட வாய்ப்புகளை இந்த பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு கொடுக்க போறார். அடுத்து பாத்தீங்கன்னா உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டத்துல உங்களுடைய உறவுகள்ல இருக்கக்கூடிய விவாகரத்து வழக்குகள் எல்லாமே சீரமைப்பதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். திடீர்னு இருந்தாப்புல விவாகரத்து வழக்குகள் இந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. ஏன்னே தெரியல. ஏன்னா இவர்கள் எப்போதுமே ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கக்கூடியவர்கள். நான் இப்படித்தான் இருப்பேன், ஆனா மற்றவர்களும் மாத்திக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த இடத்துல ஒரு தேவையில்லாத ஒரு அவமரியாதை, அவமானம், இந்த மாதிரியான அந்த கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருந்தது. இந்த 12ஆம் இடத்து அந்த குரு பகவான் உங்களுக்கு அதிசார குரு இந்த உறவுகள்ல இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணம். நீங்க போய் பேசி அங்க நீங்க ஒரு சமாதானப்படுத்தி அந்த சமாதானம் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு உங்களுடைய 8ஆம் இடத்தையும் அந்த குரு பகவான் பார்வையிடுகிறார்.
உங்களுடைய 6ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு, உங்களுடைய 8ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால சுப பார்வையாக பார்க்கிறாரு. அதனால அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த வியாதி தொந்தரவுகள், இல்ல வெளிநாட்டுல இருந்து உங்களுக்கு வேலை இல்லாம இருக்கு அப்படின்றவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டம் அந்த வேலை வாய்ப்புகளை கொடுப்பதற்கு உண்டான ஒரு தருணம். ஏன்னா இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு அஷ்டம சனியாக இருக்கக்கூடிய அந்த சனி பகவானை அந்த குரு பகவான் பார்க்கும் போது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அந்த வேலையில இருந்த தொந்தரவுகள், வெளிநாட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முழுவதுமாக நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த நிவர்த்தியினால அங்க இருக்கக்கூடிய அந்த பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது மிக பெரிய அளவுக்கு மாற்றங்களை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அப்போ வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு தான் அந்த வேலையில தொந்தரவுகள் நீங்குமா, நாங்க இங்க வேலை பார்க்கிறோம், எங்களுடைய சொந்த ஊர்ல இருக்கிறோம், அப்போ எங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேலை ரீதியான தொந்தரவுகள் இருந்தாலும் அதை நீங்க சீர் செய்யறதுக்குண்டான ஒரு அமைப்பை கொடுத்துடும். அந்த குரு பகவானின் பார்வையாகப்பட்டது வேலையில எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி வரக்கூடிய ஒரு தெய்வ பிரார்த்தனையை உங்களுக்கு கொடுத்துரும். அதுதான் நான் முதலே சொன்னேன், எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு திறமையை இந்த சிம்ம ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல பெறுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். நிறைய சிம்ம ராசி என்பர்களுக்கு கேன்சர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அடுத்து பாத்தீங்கன்னா கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அடுத்து கொழுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு. அந்த வயிற்றுல கொழுப்பு கட்டிகள் எல்லாம் இருக்கும், குடல்ல இருக்கக்கூடிய கொழுப்பு கட்டிகள் எல்லாம் நீக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு அறுவை சிகிச்சை முறைகள் எல்லாம் எடுத்திருப்பீங்க. அது எல்லாமே இந்த காலகட்டம் ரொம்ப நல்ல ஒரு சாதகமான முறையில இந்த காலகட்டம் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு நடக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக பலன்களை பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்களும், உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.